வெல்கம் டு ஜோ ஹேண்ட்மேட். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினா நிறைய பேர் நம்மக்கிட்ட நாட் வரவே மாட்டேங்குது சிஸ்டர், ப்ளீஸ் அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரேண்டமாக ஒரு பீட்ஸ் கலர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 1.0 இருக்குது அண்ட் 0.8 இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 0.8 தான். 1.0 வந்து மொத்தமாக இருக்கும், உங்களுக்கு நாட் போட்டால் அந்த இடத்துல ரொம்ப மொத்தமாக தெரியும். ஸோ 0.8 எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், நாட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து 22 பீட்ஸ் போடுறேன் மீடியம் சைஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஃப்ரீயாகவே விட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நாட் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடு இருக்கியா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறத இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற அந்த நாட்டை வந்து உள்ளே விட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது திரும்ப உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் விழுந்துடும். இதுதான் பேஸ் நாட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் திரும்ப ட்விஸ்ட் பண்ணணும். எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும்னா ரைட்டை வந்து லெஃப்ட்லேயும் லெஃப்ட்டை வந்து ரைட்டை விட்டு உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஸ்டெப் ப்ராசஸை இன்னொரு டைம் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி கட் பண்ணும்போது தயவு செஞ்சு ரொம்ப எண்டில் கட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து அந்த நாட் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வெளியில் வராது, ரொம்ப ஸ்ட்ரெச்சாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.